உங்கள் பையனுடைய கோல் பிளானிங்கில் 10 lakhs வேணும், ஆனால் எனக்கு வந்து நான் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறேன், 14% எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் போடணும். இல்லை சார் என்னால் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு சொல்லுவோம். அந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ஒரு 10 to 12% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் எனக்கு வந்து அந்த ரிஸ்க்கும் என்னால் எடுக்க முடியாது, எனக்கு ஒரு லார்ஜ் கேப் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா 9 to 10% வரைக்கும் போடலாம். இல்லை சார் எனக்கு வந்து அதை விட ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், என்னுடைய NAV வந்து குறையக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 8 to 9%, 9 to 10% கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை சார் எனக்கு வந்து இந்த கோலே வந்து ஒரு 5 இயர்ஸ்ல இருக்கு, இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ரிஸ்கே இல்லாமல் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா எங்கெங்கெல்லாம் சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும். சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன? இன்னைக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். அப் டு 5 lakhs வந்து RBI வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அதாவது உங்கள் அப்பா இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க பேரில் கூட ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் கிளப்பிங் ஆஃப் இன்கம் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து ஒரு 12 lakhsக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப் டு 12 lakhs கோயிங் ஃபார்வர்டு, அதாவது ஏப்ரல் 25க்கு அப்புறம் மார்ச் 2026 வரைக்கும் உங்களுடைய ஆண்டு வருமானம் 12 லட்சம் இருந்தாலும் 0 taxன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பேரில் கூட சேஃபாக வந்து ஒரு 7%, 7.25% வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி நீங்கள் சேஃபாக பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் உங்களால் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு 7% தான் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ரொம்ப ரொம்ப அடுத்து இன்னும் 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்கிறேன். அந்த 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் SIP அண்ட் ஸ்டெப் அப் SIP அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு. நார்மல் SIPனா என்ன அர்த்தம்னாக்க நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டை கான்ஸ்டன்ட்டாக ஒரே அமௌண்ட்டை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கோ போடுவீங்க. ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட், அதாவது 10,000 ரூபாய் அப்படின்னீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் மட்டும் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா அது பேர் கான்ஸ்டன்ட் SIP. ஸ்டெப் அப் SIPனா என்ன? அது ஒரு பியூட்டிஃபுல்லான டூல். என்னன்னா எனக்கு வருஷம் எனக்கு வந்து சேலரி வந்து கூடுது அப்படின்னா இந்த வருஷம் நான் வந்து ஒரு 6,000 ரூபாய் போடுவேன், எனக்கு அடுத்த வருஷத்துல எனக்கு 10% சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 6,600 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வருஷம் 6,600 7,200 போடுவேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து உங்களுடைய டெய்லி இன்கம் எவ்வளவு, அவர்லி இன்கம் என்ன அப்படின்னு போட்டிருக்கேன்.